நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி நக்கசலம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகிறோம். எனது பெயர் டி கிருத்திகா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பெயர் மா சாதனா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பெயர் ஏ சோபனா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பெயர் ஜி ஜெயஸ்ரீ. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பெயர் ஆர் மாலினி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய வாழ்க்கையில் நாம் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். அவற்றின் சில நாம் பயன்படுத்தும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலவற்றின் முழு திறனையும் பயன்படுத்துவதை தடுக்கின்றன. எங்கள் அணி பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்திற்காக நம் கிராமப்புறங்களில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் நீண்டகால நல்வாழ்வை உறுதி செய்யும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு திட்டத்தை விறுவிறுப்பான மற்றும் நெகிழ்திறன் சமூகங்கள் என்ற தலைப்பில் பேரிடர் மேலாண்மை என்ற கருப்பொருளை ஒட்டி நாங்கள் வடிவமைத்துள்ளோம். நாங்கள் எதிர்கொண்ட சவால் தற்போது மலைப்பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் மற்றும் உடைமை இழப்பு ஏற்படுகிறது. பேரழிவு தரும் பூகம்பங்கள் அதிக அழிவை ஏற்படுத்தி மற்றும் மக்களை இடிபாடுகளுக்குள் சிக்க வைக்கிறது. திடீர் வெள்ளம் மற்றும் சுனாமிகள் மக்களையும் சொத்துக்களையும் அடித்து செல்கின்றன. இயற்கை பேரிடருக்கு பிறகு உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடித்து உதவுவது கடினமான பணியாக உள்ளது. இயற்கை பேரழிவுகளின் போது உயிர்களை காப்பாற்றுவது மற்றும் துன்பங்களை குறைப்பது ஆகியவை எங்களை SSLG உருவாக்க தூண்டியது. எங்களின் தீர்வு சோனிக் ஸ்கவுட் லைஃப்லைன் கைட் SSLG. சோனிக் ஸ்கவுட் லைஃப்லைன் கைட் SSLG இது எங்களுடைய ப்ரமோட் டைம். எங்களின் தீர்வு இது எங்கள் சிக்கன் சோனிக் ஸ்கவுட் லைஃப்லைன் கைட் SSLG-யை நாங்கள் வடிவமைத்துள்ளோம். அது எங்களது SSLG-யை ஒரு ஒளி கண்காணிப்பு ரோபோவாக நாங்கள் உருவாக்கினோம். இது 2 மைக்ரோஃபோன்களை பயன்படுத்தி ஒளி அதிர்வுகளை கண்டறிந்து அதன் மூலம் வீடு பிழைத்தவர்களை நோக்கி செல்ல வழிவகுக்கிறது. அதன் கரடுமுரடான தரை மற்றும் தகவல்களை சேகரிக்க சவாலான சூழல்களை ஆராய்ந்து வழிசெலுத்தும் திறனை கொண்டிருக்கிறது. அலாரம் சிஸ்டம் மற்றும் கம்யூனிகேஷன் மாட்யூல் ஆகியவை உயிர்களை காப்பாற்ற உதவுவோர் மற்றும் மீட்பு குழுக்களுக்கு இடையே ஒரு முக்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்றன. இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள சேதமடைந்த கட்டிடங்கள் அல்லது கதிர்வீச்சு அல்லது கடுமையான மாசுபட்ட பகுதிகள் போன்ற மனிதர்களுக்கு ஆபத்தான இடங்களுக்கு எங்கள் SSLG செல்ல முடியும். குறிப்பாக பூகம்பங்கள், சூறாவளிகள் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு பிறகு இது தேடுதல் மற்றும் மீட்பு சூழ்நிலைகளில் எங்களது ரோபோக்கள் தேடலை பயனுள்ளதாக்கிறது. எங்களின் SSLG மனித மீட்பு குழுவினருடன் கைகோர்த்து உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிக்க உறுதுணையாக உள்ளது.